நம்ம மனசுல சில சமயம் சில உணர்வுகள் வரும். அத வார்த்தையால சொல்லவே முடியாது இல்லையா? குறிப்பா காதல் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான உணர்வை எப்படிதான் விவரிக்கிறது? இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்க புலவர் இதுக்கு ஒரு அற்புதமான பதில கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வி. ஒரு அன்புக்கு எல்லையே இல்லைன்னு உங்களுக்கு தோணுது. அதை எப்படி அளக்க முடியும்? இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்ச கேள்விதான். ஆனா சங்க இலக்கியத்துல இதுக்கு ஒரு ஆழமான பதில் காத்திருக்கு. அப்போ அந்த புலவர் என்னதான் செஞ்சாரு? தேவகுலத்தாருங்கிற அந்த புலவர் ஒரு பெரிய அன்ப நேரடியா விவரிக்காம படிப்படியா 3 பிரம்மாண்டமான விஷயங்களோட ஒப்பிடுறார். அவர் எப்படி அதை செஞ்சாருன்னு ஒன்னொன்னா நாமளும் பார்க்கலாமா? முதல்ல அவர் எதை எடுக்கிறார் தெரியுமா? நம்ம கால் கீழே இருக்கிற இந்த நிலத்தை. கவிதை சொல்லுது, நிலத்தினும் பெரியதே. அதாவது இந்த நிலத்தை விட பெரியது. இந்த ஒரு வரியிலேயே அந்த அன்போட வீச்சு புரியுது இல்லையா? அது ஒரு சின்ன உணர்வு இல்ல, அது இந்த பூமியை விடவே பறந்ததுன்னு சொல்றார். அதாவது நிலம்னா சும்மா ஒரு பரப்பளவு மட்டும் இல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கே ஆதாரம், ஒரு ஃபவுண்டேஷன். அதே மாதிரி தான் தலைவியோட அன்பு அவளோட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அடித்தளமா எல்லாத்தையும் தாங்கி நிக்குது. இதுதான் அந்த அன்போட முதல் பரிமாணம், அதோட அகலம். சரி, அகலம் முடிஞ்சது. அடுத்து எங்க போறாருன்னு பாக்குறீங்களா? நேரா மேல, வானத்துக்கு. இப்ப சொல்றாரு, வானினும் உயர்ந்தன்று. அப்படின்னா என்ன? இந்த காதல் வெறும் பறந்து விரிஞ்ச ஒண்ணு மட்டும் இல்ல, அது ரொம்ப உன்னதமான, நம்ம மனசை உயர்த்துற ஒரு விஷயம். வானத்துக்கு எப்படி ஒரு எல்லையே இல்லையோ, அதே மாதிரி இந்த அன்பும் நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. அப்ப பாருங்க, அன்புக்கு அகலம் கிடைச்சது, இப்ப உயரமும் கிடைச்சிடுச்சு. அகலம் பார்த்தாச்சு, உயரம் பார்த்தாச்சு, இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. அது என்ன? ஆமாங்க, ஆழம். புலவர் இப்போ நம்மள கடலுக்கு கூட்டிட்டு போறாரு. நீரினும் ஆழவென்றே. அப்படின்னா கடலை விடவும் ஆழம் கண்டுபிடிக்க முடியாதது. கடலோட ஆழத்துல என்ன இருக்குன்னு நம்ம யாருக்குமே முழுசா தெரியாது இல்லையா? அது ஒரு மர்மம். அதே மாதிரி தான் இந்த அன்போட ஆழத்தையும் யாராலையும் முழுசா அளந்துடவே முடியாது. அது ஒரு மர்மமான, புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு நெருக்கம். இப்ப பாருங்க, ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. அகலம், உயரம், ஆழம் மூணும் சேர்ந்த ஒரு காதல். இந்த கவிதையில இந்த ஆறாள வென்றேங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட அர்த்தம் அளக்கவே முடியாததுன்னு. புலவர் சும்மா சொல்லல, அவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த அன்பை எந்த அளவுகோலை வச்சும் அளக்க முயற்சி பண்ணாதீங்க, முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, நாம இந்த 3 பிரமாண்டமான விஷயங்களையும் தனித்தனியா பார்த்துட்டோம். நிலம், வானம், கடல். இப்போ இந்த 3 ஒன்னா சேரும்போது அந்த முழு கவிதையும் கேட்க எப்படி இருக்கும்? வாங்க கேட்கலாம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் மாறளவென்றே. சாரல் கருங்கோள் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனொடு நட்பே. ஆஹா, என்ன ஒரு கவிதை! நிலத்தை விட பெருசு, வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது. எதுவா? மலைச்சாரல்ல கருமையான கொம்புள்ள குறிஞ்சி பூவுல இருந்து தேனீக்கள் தேனெடுக்கிற அந்த நாட்டுத் தலைவனோட நான் வச்சிருக்கிற நட்பு தான தலைவி சொல்றா. அந்த 3 ஒப்பீடும் ஒன்னா சேரும்போது அதோட தாக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு பாத்தீங்களா? இந்த கவிதைய இன்னும் ரசிக்கணும்னா அதோட பின்னாடிய நாம தெரிஞ்சுக்கணும். இதை எழுதினவர் தேவகுலத்தார். குறுந்தொகை தொகுப்புல அவர் எழுதின ஒரே ஒரு பாட்டு இதுதாங்க. இங்க யாரு பேசுறாங்கன்னா தலைவி. யார்கிட்ட? அவ தோழிகிட்ட. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், அவ பேசுறது அங்க மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்கிற தலைவனுக்கு கேட்கணுங்கிறது தான் நோக்கம். எவ்வளவு ஒரு அழகான நாடகத்தனமான சூழல் பாருங்க. அந்த கடைசி 2 வரியில தான் மொத்த கவிதையோட அழகே இருக்கு. தலைவனை எப்படி சொல்றா பாருங்க. குறிஞ்சி பூல வண்டுகள் எடுக்கிற செழிப்பான தேன் இருக்கிற நாட்டோட தலைவன்னு சொல்றா. இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. குறிஞ்சி பூவோட தேன் எவ்வளோ தூய்மையானதோ இனிமையானதோ, அந்த மாதிரி தலைவன் மேல இருக்கிற காதலும் ரொம்ப மேன்மையானதுன்னு சொல்லாம சொல்றா. அப்போ மொத்தத்துல என்ன சொல்ல வராரு தேவகுலத்தார்? காதலை வர்ணிக்க அவர் ஒரு 3D டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. நிலத்தோட அகலம், அதாவது பிரெத், வானத்தோட உயரம், அதாவது ஹைட், கடலோட ஆழம், அதாவது டெப்த். இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து இந்த அன்புங்கிறது இந்த பிரபஞ்சத்தையே உள்ள அடக்கிற ஒரு முழுமையான பிணைப்புன்னு நம்ம மனசுல பதிய வச்சுட்டாரு. இதுதான் இந்த கவிதையோட மேஜிக். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவர் அவருக்கு தெரிஞ்ச உலகத்திலிருந்து இந்த 3 விஷயங்களை எடுத்தார். நிலம், வானம், கடல். இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, விலை மதிக்க முடியாத ஒரு அன்பை வர்ணிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற உங்க உலகத்திலிருந்து நீங்க எந்த 3 விஷயங்களை எடுப்பீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.